சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தமிழ்செல்வி வந்து தான் வயித்துல குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ தூரம் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த வண்டுக்கிட்ட போராடி பார்த்தீங்கன்னா, மருந்து எடுத்துகிட்டு வந்து ராஜாங்கத்தோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணதுன்னே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தமிழ்செல்வி மேலே ரொம்பவே ஒரு மரியாதை வந்துடும். அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே தமிழ்செல்வியை ரொம்பவே ஒரு பெரிய மனுஷியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால ராஜாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்செல்வியை சேது டிவோர்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடும். அதே மாதிரி பாட்டி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா தமிழ்செல்வியை ஒதுக்கி வைக்கணுமா, அவள் நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கா, இதுக்கப்புறம் நம்ம ஒதுக்கி வச்சா சரி வராதுன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நீ சேதை கூப்பிட்டு பேசியிருப்பாங்கிறாங்க. உடனே ராஜாங்கமும் பார்த்தீங்க அப்படின்னா, சேதுவை கூப்பிட்டு இந்த மாதிரி தமிழ்செல்வியை நீ டிவோர்ஸ் பண்ணுறது சரியாக வரும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ என்ன முடிவு சொல்கிறியோ அதையே ஏற்றுக்கலான்னு சொல்லவும், சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா, நானே இப்போ தமிழ்செல்வியை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா விஷயமும். நானே கூடிய சீக்கிரம் என்னோட காதலை சொல்லி தமிழ்செல்வி கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்லுவார். இதை கேட்டோன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாயிருவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா, சேதுபதியும் தமிழ்செல்வியும் சேர போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.